மன மகிழ்ச்சி நாள் காலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து போஷித்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் இந்த மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. காலை தோறும் நீர் எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணுகிறோம் புதிய கிருபையினாலே அபிஷேகத்தினாலே இந்த நாளில் நீங்கள் நிரப்புங்கப்பா. நம்ம துதிக்கிறோம் அப்பா, நம்ம துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் எங்களுக்குள்ளே நீர் இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்கள் நல்ல தேவனே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் எங்களுக்கு நல்ல எபினேசராய் எங்கள் நல்ல தகப்பனாய் எங்களோடு கூட இருந்து இந்த மட்டுமாய் நீர் நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நம்ம துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனே, இந்த ஆராதனை வேளையிலே இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே நீர் எங்கள் மத்திலே கடந்து வந்து நீர் எங்கள் மத்திலே ஆசைப்பாடுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் எங்களுக்கு போதுமானவராகவே நல்லவராகவே எங்களோடு இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல் நீர் எங்களை பாதுகாத்து போஷித்து நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி அப்பா. துதிக்கிறோம் அப்பா. எம்முடைய புதிய கிருபை, எம்முடைய புதிய அபிஷேகம் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்ப அப்பா. எங்கள் நல்ல எபினேசரே, எங்கள் எல்ஷடாய் நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இம்மானுவேலரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எபினேசரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே சேவாடி பெரிய காரியங்களை செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எழுகுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுகுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு
பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்து வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்து வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு இந்த காலை வேளையிலே மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவி கொண்டிருக்க தேவைக்காக ஸ்தோத்திரப்பா. துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறதான தேவனே, நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் அப்பா, நீர் அவிதமாகவே செய்ய வல்லவராக இருப்பதுக்காக ஸ்தோத்திரப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலப்பா ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறப்பா. உங்கள் சமூகத்தில் வந்திருக்குதானே ஒவ்வொருவரையும் உங்கள் காயம்பட்ட கரத்தை நீட்டி நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்பும்படியா நாங்கள் துதிக்கிறப்பா. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாடல்களை ஆசீர்வதிங்க. ஆராதனை வேளையிலே உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக துதிக்கிறப்பா. செய்தி வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படியாக கெஞ்சுகிறோம். துவக்கம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் அளிக்கலாம் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு நாமத்தினால வாழ்த்தி வர இருக்கிறோம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடலாம். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான் என்ற பாடலை யாரும் சாமாய் கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கலாம். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை, உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை என் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், என் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோஸ்தரிப்பேன் நான், என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசு தேவனை,
சோசரிப்பேன் சோசரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். தினமும் என்னை போஷிப்பதால் சோசரிப்பேன் நான். தினமும் என்னை போஷிப்பதால் சோசரிப்பேன் நான். சோசரிப்பேன் சோசரிப்பேன் இயேசுதேவனை. சோசரிப்பேன் சோசரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தனைகளை. நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தனைகளை. கவலையற்றதாக்கினதால் சோசரிப்பேன் நான். கவலையற்றதாக்கினதால் சோசரிப்பேன் நான். சோசரிப்பேன் சோசரிப்பேன் இயேசுதேவனை. சோசரிப்பேன் சோசரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் காண்பதினால் சோசரிப்பேன் நான். சீக்கிரமாய் காண்பதினால் சோசரிப்பேன் நான். சோசரிப்பேன் சோசரிப்பேன் இயேசுதேவனை. சோசரிப்பேன் சோசரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோசரிப்பேன் நான். லேலுயாம் லேலுயாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று பாடலை அவரும் சாமை கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கலாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே
சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடிருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடிருப்பேன் என்றாரே. அல்பாவோ மேகா என்னும் நாம தோறிவர். அல்பாவோ மேகா என்னும் நாம தோறிவர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். சாத்தானின் கோட்டை தகத்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகத்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த நம் இயேசு நமக்குண்டே. சாத்தானை ஜெயித்த நம் இயேசு நமக்குண்டே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். ஓசானா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஓசானா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்
கரங்களை தட்டி நம்மத்துல எழுந்தருள் இருக்கிற அந்த தேவாதி தேவனை இந்த காலவேளையில வாழ்த்தி வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலருருபு ஷக்கனலரர தினனனனனமே நிக்கா ஷக்கனலரர தினனனனனிக்காலலருருபு ரிதலரக்கா ஷக்கனலரர துனுனுனுருபு ஷக்கனனனனனமே நிக்காதலலருருபு ஷக்கனலர தினனனனனமே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். ஏனென்றால் சியோன் மீது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற வார்த்தையின்படியாய் உம்முடைய இந்த காலம், இந்த நேரம், இந்த மாதம், இந்த நாட்கள் நீர் எங்களுக்கு தயை செய்கிற நாட்களாய், நீர் எங்களுக்கு குறித்திருக்கிற நன்மை செய்யும்படியாய் குறித்திருக்கிற வேலையாய் அது இருக்கிறதாய்வுக்காக மக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதாய்வுக்காக மக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதாய்வுக்காக மக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேவரீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்முடைய ஜனங்களுக்குள்ளாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்களுக்குள்ளாய் எங்கள் தேவ நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. எல்லா சாத்தானின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே தகந்தொழியும்படியாய் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதாய்வுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு புறப்படும் போது, இல்லை ஒரு பாளையத்தை விட்டு இன்னொரு பாளையத்துக்கு அவங்க புறப்படும் பொழுது இவ்வாறாய் சொல்லுவாங்களாம், இஸ்ரவேலின் ஆயிரவர்களுக்குள்ளாய் என் தேவன் எழுந்தருளுவாராக என்று. என் தேவன் இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதாய்வுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அதற்கு அடையாளமாக எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்படுகிற உம்முடைய அபிஷேகத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய தெய்வீக பிரசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த கால வேளையில் வாழ்த்தி வரவேற்போமா? எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தங்கியிருந்த பொழுது எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மேகம் வாசஸ்தலத்தை விட்டு எழுந்தருளுமோ அப்பொழுதெல்லாம் தங்கியிருந்தேன்னா அதே இடத்துல அவங்க தங்கியிருப்பாங்களாம். எப்பொழுதெல்லாம் அந்த மேகம் அந்த வாசஸ்தலத்தை விட்டு எழுந்தருளுமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை அடுத்த எல்லைக்கு பிரயாணம் பண்ண முடியாய் புறப்பட பண்ணுவார். அடுத்த எல்லைகளுக்குள்ளாய் ஆண்டவர் அவர்களை உட்பிரவேசிக்க பண்ணுவார். ஆண்டவர் அவர்களை உட்பிரவேசிக்க பண்ணுவார். இந்த காலவேளையிலே அவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் சரீர சுகத்தில், உங்கள் குடும்ப சமாதானத்தில் அடுத்த எல்லைக்குள்ளாய் ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கத்த தந்து அடுத்த எல்லைக்குள்ளாய் கத்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறார். விசுவாசிக்கிறோம் மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை புறப்பட செய்பவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே, மரித்தேனானாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், சாவாமை உடையவர், நீர் எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளா எங்களோடு இருக்கிறதா இவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எல்லல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எல்லல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார்.
செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் வீட்டை காக்கும் நல்ல மேய்ப்பரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? என்றென்றும் ஜீவிக்கிறவரே, எங்கள் மத்திலே அசைவாடுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை ஆட்சி தேற்றி அரவணைக்கிற தேவனாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாக இருக்கிறது என்று வார்த்தையின்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிப்பதே, உம்மை துதிப்பதே, அதுவே எங்கள் பலனாய், அதுவே எங்கள் பலனாய், எங்களுக்கு ஆறுதலாய், எங்களுக்கு பலனாக இருக்கிறதா. இவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சமூகமே எங்களுக்கு நித்திய பேரின்பமாய், உம்முடைய சமூகமே எங்களுக்கு ஆறுதலாய், பலனாய், அது இந்த மட்டுமா எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்ததா. இவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்
மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு விசை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ரிகபலகததி ஷகதரதி அத்தரலகபா. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி ஆட்சி அரவணைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே. மிக்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில்
முற்றும் சிறந்த தேவரே, மீட்க வல்லவர், மீட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீர எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீ போதுமானவர், சர்வ வல்ல தேவரே, நீ போதும் போதும் என்றும். ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீ போதுமானவர், சர்வ வல்ல தேவரே, நீ போதும் போதும் என்றும். நீ போதும் போதும் என்றும். என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே மாமேன்மையே, என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே மாமேன்மையே. கரங்களை வைத்து சொல்லுங்க, என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே மாமேன்மையே, என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே மாமேன்மையே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா கனமும், எல்லா கணம், எல்லா மகிமையும், எல்லா மகிமை, எல்லா துதியும், எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா புகழும், எல்லா ஸ்தோத்திரங்களும் எல்லா சோஸ்திரங்களும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. தேவன் ஒருவருக்கே உண்டாவதா. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஆமென்.
நாம் யாவரும் நின்றவனமாய் நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கத்தருக்கென்று காணிக்க படைக்கலாம். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலைங்கிற பாடலை பாடலாம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காய் உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று படைத்த காணிகளுக்கு ததாமே ஆசீர்வதித்து அங்கீகரித்து எதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இம்மையில் 100 மடங்கும் வறுமையில் நித்திய ஜீவனை கத்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காய் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன்களை இலகுவாய் அடைக்க கத்தாவே நீங்கள் அனுக்கிரம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் நல்ல ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கத்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்குங்கிற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களை கத்ததாமே நீங்கள் வாய்க்கு செய்யுங்க. இப்படி விலையேறப்பெற்ற கரத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எடுத்தவர் வாசிக்கலாம். இம்மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 62:4.
யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல காலை வேளையிலே அவர் நம்மோடு பேசும்படியாய், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியாய் இந்த நாள் காலை வேளையிலே வந்துக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. நீர் எங்கள் மீது பிரியமாக இருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையில் நீர் விளங்க பண்ணுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மீதும் நீர் பிரியமாக இருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையில் விளங்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், மனுஷிக வல்லமைகள், எல்லா வான மண்டலத்தில் லோகாதமின் வல்லமைகளை நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டி செயல்ந்து போம்படே கட்டளையிடுகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து நீங்கள் பேசுங்க. உம்முடைய ஆழ்வுக்களாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எவ்வளவு எங்கள் மீது பிரியமாக இருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் நீர் அதை வெளிப்படுத்துவீராக. அவனுமாகவே நீங்கள் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆழ்வுக்களாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் முழு ஜெபம் கேளு நல்ல பிதாவே. லேலுயா, லேலுயா. மறுபடியுமாய் எடுத்து ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். லேலுயா, லேலுயா. நமக்கு நிறைய நேரம் தோணும் இல்லையா, எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. கிரிட்டிக்கலான ரொம்ப கஷ்டமான நேரத்தில் யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் உண்மையானவங்களாம் அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் நீங்கள் உண்மையாக யோசித்தீங்கன்னா, எப்போல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் முதலாவது உங்கள் கூட ஒருத்தர் இருப்பாருன்னா அது என் தேவாதி தேவன் மட்டும்தான். லேலுயா. வேறு யாரையும் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு உங்களுக்கு திடீர்னு முடியலன்னு ஆகுதுன்னு வைங்களேன், ஆண்டவர் அறியாதவங்கள பற்றி இல்லை, ஆண்டவர் அறிஞ்சவங்க முதலாவது நமக்கு தெரிஞ்சதை செய்வோம். அதுக்கப்புறம் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. பாஸ்டருக்கு சில நேரம் கூப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சில பேர் கூப்பிட்டு ஜோம் பண்ணுவாங்க. அப்போது மித்த பகல் நேரத்தில் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுருவோம், நமக்கு டக்குன்னு பாஸ்டருக்கு அடிக்கவோ இல்லை ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டுக்கோ ஏதோ பண்ணுறதுக்கு நமக்கு இம்மீடியட்டாக தோணும். ஒரு லேட் நைட்டில் நமக்கு யாரையும் நமக்கு கஷ்டம் இருக்கும், ஆனால் டக்குன்னு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் நமக்கு என்ன செஞ்சிடும், மேலே ஓங்கி நின்றோம். அப்போ என்ன செய்வோம், இந்த நேரத்தில் யாரை போட்டு கூப்பிட, யார்கிட்ட இதை சொல்ல. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கடந்து போகிற எல்லா நேரத்துலையும் யார் தான் கூட இருக்கிறா, ஆண்டவர் மட்டும்தான் கூட இருக்கிறார். இந்த பாதை வழியாக யாருமே கடந்து போகலைன்னு சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் நைட்டு படுத்துருக்கீங்க, உங்களுக்கு தூக்கமே வரலன்னு வைங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு தூக்கம் வரலன்னு எழுப்ப முடியுமா? யாரையுமே எழுப்ப முடியாது. ஆனால் அந்த நேரத்துலையும் நீங்கள் பெட்டில் நீங்கள் படுத்தே இருந்து கூட, ஏசப்பா ஏசப்பா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்க ஏசப்பா, நாளைக்கு நான் காலையில் எந்திக்கணுமே ஏசப்பா, இப்போ தூங்கினா தானே நான் காலையில் எந்திக்க முடியும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் கூட, உண்மையாக நீங்கள் அந்த இடத்துல சொல்லும்போது கூட தேவ பிரசனம் உங்களை நிரப்பும். லேலுயா, லேலுயாம். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அதுக்கு மேலே என்ன இருக்குது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும். அப்போது இவங்க என்ன கைவிட்டுட்டாங்க, அவங்க என்ன கைவிட்டுட்டாங்க, சும்மா இப்படி கையை பிடிச்சிருந்தா கூட ஒரு சப்போர்ட் எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னு கூட சில நேரம் என்ன செய்யும், ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பள்ளத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா
ஒரு ஒரு கடினமான பாதையில் இருக்கும்போது மேலேருந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு சப்போர்ட்டு கை கொடுத்தாங்கன்னா உடனே எப்படி இருக்கும்? நமக்குன்னு கொடுக்கறதுக்கு ஒரு யாரோ 2 பேர் இருக்காங்கன்னு தோணும். ஆனால் அப்படி அந்த ஒருத்தர் கூட இல்லாத நேரத்தில் கூட அவர் தம்முடைய பலத்த கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். லேலுயா. வசனம் என்ன சொல்லுது? இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை. இது யாருமே இல்லாதவங்களுக்கு இல்லை. அதுதான் இதில் பெரிய ரொம்ப காமெடியான விஷயம். யாருமே இல்லாதவங்களுக்கு இல்லை, எல்லாரும் பக்கத்தில். இப்போ நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி இருந்தால் கூட நமக்கு தோணும் யாருமே நமக்கு இல்லை, யாருமே நமக்காக எதுவும் பேச மாட்டிக்காங்க, எதுவும் செய்ய மாட்டிக்காங்க அப்படின்னு என்ன செய்யும்? தோணும். அப்படி கூட கைவிடப்பட்டவள் யாரும் எனக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவரும் கூட இருக்கிறார். லேலுயா, லேலுயா. நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன், ஏன்னா நான் ஒரே பொண்ணு இல்லை, அதனால் நிறைய நாள் எனக்கு எதா ஒன்றுனா யார்ட்டையா சொல்லணுன்னா இம்மீடியட்டாக எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா, எதுனாலும் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி டேடி திட்டினாலும் மம்மி திட்டினாலும் யார் திட்டினாலும் என்ன செஞ்சாலும் சரி உடனே ரிப்போர்ட் என்ன செஞ்சிருவேன்? தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். தாத்தா மம்மி திட்டாங்க, டேடி திட்டாங்க. தாத்தாவும் அப்படியா திட்டினாங்களா எல்லாம் கேட்டுட்டு நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. அதையும் சொல்லிடுவேன். நான் இதை பண்ணேங்கிறதையும் என்ன செஞ்சிருவேன்? சொல்லிடுவேன். வேறு யாராவது எங்கள் வீட்டில் வேறு யாராவது என்ன ஏதாவது சொன்னாலோ எதுவும் பண்ணாலும் தாத்தாட்ட சொல்லிடுவேன். என்னை தாத்தா கேட்பாங்க. சும்மா சின்ன பிள்ளைங்க விஷயங்கன்னா ஒன்றும் விட்டுருவாங்க. ஆனால் வேறு எதாவது அன்னெசரியானா தாத்தா என்ன செய்வாங்க? என் பிள்ளையை நீ எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம், அதுக்கு பனிஷ்மெண்ட்லாம் பிள்ளைங்களுக்குள்ளே எதாவது வந்துச்சுன்னா கூட அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போது அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நினைவு வந்துடுச்சுன்னா தாத்தா நினைவு வந்துடும். யார்கிட்டையா ஒருத்தர்கிட்ட இப்படி ஃபுல்லாக முழுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாட்டா கூட ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம்? முழுசாக மனது விட்டு சொல்ல முடியும். லேலுயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்மேல் என்ன செய்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். எப்போ? நம்ம அவர் மேலே பிரியமாக இருக்கிறப்போவா? இல்லை, அவருக்கு பிரியமில்லாமல் சில நேரம் நம்ம இருக்கும்போது கூட அவர் என்னதான் சொல்கிறாரு? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை யாருமே என்கிட்ட பிரியமாகவே இல்லை, யாரும் என்கிட்ட நேசமாகவே இல்லை, அன்பாக 4 வார்த்தை எதுவும் இருக்கியா இல்லையா சாப்பிட்டியா, அங்கே ஆழ்வாரில் செல்லன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கேனா இல்லையான்னு கூட மம்மிகிட்ட தான் சொல்லுவாங்க. யாரும் கேட்க மாட்டேங்க அவங்க பாஸ்டம்மா. இருக்கேனா இல்லையான்னு கூட, எப்படி இருக்கேன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. அப்படி இருந்தால் கூட ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். லேலுயா. எதுவுமே கேட்காட்டாலும் பரவாயில்ல, எதுவுமே பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் அறிவார். ஆமென். இந்த வசனத்துக்கு பிரியமாக இருக்கிறார் பாஸ்டர்கிட்ட வாக்குத்தத்த வசனம் 1 மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் போகிறதுக்குள்ளே போய் அடுத்த மாதம் ஆரம்பிக்கலாம் வேண்டாம், 20ஆம் தேதி தாண்டிட்டினாலே இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன, அடுத்த மாதம் வாக்குத்தத்தம் என்னன்னு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். இதான் இன்னும் 10 நாள் இருக்கேன்ற பொறுமைலாம் எனக்கு என்ன செய்யாது, இருக்காது. இன்னும் 10 நாள் இருக்குது, இந்த மாதம் இன்னும் இருக்குது அப்படின்லாம் நான் இருக்க மாட்டேன். அடுத்த மாதத்துக்கு கேட்டால் நான் வசனம் டிசைன் பண்ணணுன்றவேன். அதுவும் ஒரு வேலை இருக்குதான். ஆனால் என்ன செய்வேன்? என்னது சில நேரம் ரொம்ப சீக்கிரம் சொல்லிடுவாங்க, சில நேரம் லேட்டாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு வசனம் கிடைச்ச உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க
இந்த நாளில் இந்த மாதத்தில் நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். அவங்க சொன்ன உடனே முதல்ல எனக்கு ஞாபகம் வந்தது இந்த வசனம் தான். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் தேசம் பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். அதற்கீழே பார்த்தீங்கன்னா உன் தேசம் வாழ்க்கைப்படும். லேலுயா லேலுயா, பிரியமாக இருக்கிறார். இதுக்கு ஆங்கிலத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸில் நான் பார்த்தப்போ அந்த வார்த்தைக்கு டிலைட், பிரியமாக இருக்கிறாருங்கிறதுக்கு டிலைட். ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாராம்? மன மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். எப்படி? மன மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். யார்கிட்ட ஒருத்தவங்க மேலே நமக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாகுதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு பிடிச்சது எதுன்னு என்ன செஞ்சுருவோம்? நிச்சயம் பார்த்து செய்வோம் தானே? இல்லை அவங்களுக்கு பிடிச்சத எக்ஸ்ட்ரீமாக நம்மளால் செய்ய முடியாத கூட நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி செய்வோம்? அதை ரொம்ப சந்தோஷமாக செய்வோம். நம்ம வீட்டில் வெறும் காஃபி தான் இருக்குதுன்னு வைங்களேன், சில நேரம் பாலே இல்லைன்னு வைங்களேன், வீட்டில் பால் இல்லை, ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க, பால் இல்லை. நம்ம கடைக்கு போய் வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கடுங்காப்பியாவது என்ன செஞ்சுருவோம், பால் இல்லை அப்படின்னு அது ஒரு சாக்கா நம்ம வச்சுருக்க மாட்டோம், போட்டுருவோம் தானே. ஏன்னா நம்மளுக்கு அவங்கள என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அப்போது கர்த்தர் நம்ம மேலே, நம்மளே யாரோ ஒருத்தரை நமக்கு பிடிக்குன்றதுக்காக என்ன செய்கிறோம், நம்மக்கிட்ட நல்லதாக கொடுக்குற மாதிரி அந்த டைமில் இல்லைன்னா கூட நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அந்த அந்த கடுங்காப்பில் கூட நல்ல சீனி போட்டு அதையும் நல்ல டேஸ்ட்டாக குடிக்கிற மாதிரி மாற்ற முடியும். அப்படி என்ன செய்வோம், மாற்றுவோம். அதே போல் நம்மளே இவ்வளோ மெனக்கிடுவோன்னா கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார், அவர் நம்ம மேலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னா அவர் எப்படி செய்வார்? வசனம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் யாருடையதான்? கர்த்தருடையது. அப்போ அவர் எப்படி செய்வார்? நம்மக்கிட்ட இருக்கும், இல்லாமலும் போகும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவரோட கரத்தில் வைத்திருக்கிறார். லேலுயா லேலுயா. அவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாராம், மன மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். சங்கீதத்துக்குள்ளே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். லேலுயா. எப்போ நம்ம மன மகிழ்ச்சியாக இருப்போம்? மன மகிழ்ச்சி யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. மன துக்கமும் யாருக்கும் தெரியாது, மன மகிழ்ச்சி யாருக்கும் என்ன தெரியாது, தெரியாது. ஏன்னா முன்னாடி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் இப்போது அழுதுட்டு வந்துட்டு கூட நல்லா சிரிச்சிட்டு அப்படிலாம், இவ்வளோ நேரம் நான் அழுதேன்னு கூட, காலம் மாறி போச்சு. ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சில நேரம் சில வீடுகளுக்கு போகும்போது சில நபர்கள் எப்படி இருக்காங்கன்னு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அவங்க உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்காங்களா, பாஸ்டர் சோத்திரம் வாங்க அப்படின்னா கூட சில நேரம் ஊரில் இருக்க மாட்டாங்க, இல்லை வெளியூரில் எங்கேயோ இருப்பாங்க. அப்போது சொல்லுவாங்க, இவங்க இப்போ இப்படி இருக்காங்க, நல்லா இல்லை, சந்தோஷமாக எப்படி இல்லை. பிள்ளைங்க வெளியே இருக்காங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க இப்போ நல்லா இல்லை. அப்போது
அப்படி நாங்கள் உணர்றப்போ யாருக்காக ஆண்டவர் அப்படி யார் அப்படி வெளிப்படுத்துகிறாரோ அவங்களுக்காக கர்த்தர் ஜெபிக்க வைப்பார். லேலுயா லேலுயா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்கக்கிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இப்படி இருந்தது அப்படின்னு. அதே போல் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் என்ன செய்வார்? அருள் செய்வார். லேலுயா. எப்போ மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பாவத்தோடு இருந்தால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. 2 தான், பாவம் பாரம். பாவம் இருந்துச்சுன்னா நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. பேருக்கு ஒரு ஜெபம் வேணால் பண்ண முடியுமே தவிர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. பாரம் இருந்துச்சுனாலும் மனமகிழ்ச்சியாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொன்னோம் பார்த்தீங்களா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் செகண்ட் இயர்னு நினைக்கிறேன், படிக்கும்போது ஒரு நாள் ரொம்ப நாள் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனை அன்றைக்கி சால்வ் ஆச்சு. உடனே காரில் போகும்போது அன்றைக்கி டேடி மம்மி அங்கே திருநெல்வேலியில் யார் வீட்டுக்கும் விசிட்டிங் போகணுன்னு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் காலேஜ்லேருந்தே நான் அங்கே பாதியிலே இறங்கிட்டேன். நான் இங்கேருந்து கார்லேருந்து போகும்போது அன்னைக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம். என்ன அறியாமல் நானே என்ன செய்கிறேன்? பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன். பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு எனக்கு எதெல்லாம் விருப்பமோ நான் கேட்காமலே ஆண்டவர் என் கையில் தந்தார். லேலுயா லேலுயா. சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு நான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் வேணும்னு நான் கேட்கவே இல்லை. அதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறும் அன்னைக்கு கிடையாது. ஆனால் என்ன அறியாமல் நான் என்ன செய்தேன்? ஆண்டவரை வாயை திறந்து துதிக்க ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோடய விருப்பங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சுட்டு வரும்போது தான் நம்ம இதுதான் போல் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். லேலுயா. எங்கள் வீட்டில் ரொம்ப யாருக்காவது கொஞ்சம் சந்தோஷமாயிட்டுனா உடனே பாட்டு பாட அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் சும்மா இருக்கும்போதே எங்கள் பாட்டில் பாடிக்கிட்டு இருப்போம். என்ன பாட்டு ஞாபகம் வருதோ அதை எங்கள் பாட்டில் பாடிக்கிட்டே இருப்போம். அப்படி பாடிட்டு இருக்கோன்னா, அப்படி யாரோ ஒருத்தர் பாடிட்டு இருக்கோன்னா அந்த ஆள் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். கர்த்தரை பாடிக்கிட்டே இருக்கிறது நம்மளை யாரா நமக்கே வருவோமே, நம்மளை யாரா சூப்பராக இருக்குன்னு சொன்னோன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குதானே. நம்மளே கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இது அவ்வளோ இன்றைக்கி சரியாக இருந்த மாதிரி இல்லை, நல்லா பண்ண மாதிரி தெரில, இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ நல்லா இல்லைன்னு நமக்கே தெரியுதுன்னு வைங்க. இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, உங்களுக்கு அழகாக இருக்குன்னு யாராவது ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்காங்கன்னு வைங்க, அன்றைக்கி எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இல்லை இதெல்லாம் ஒரு கலராக இது நல்லாவா இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், ஐயோ ஏண்டா, உடனே நமக்கு கடையில் நீங்கள் நிற்கிற ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துடும். இதை விட இந்த கலரை பார்த்தேன், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அழகா அதே என்ன செஞ்சதுக்கலாம் போல், ஏண்டா இதை எடுத்தோம், எதுக்குடா இதை இன்னைக்கு போட்டோம், இப்படிலாம் நமக்கு தோணும் தானே. இது அன்றாட வாழ்க்கையில் தினம் நமக்கு நடக்கிற ஒன்று. யாராவது ஒருத்தர் சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்கண்ணா, எனக்கே பார்க்க சரி நம்ம இருந்ததோட கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியுது அப்படின்னு நான் என் மைண்டில் நினச்சிருக்கும்போது, நீ கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கம்பாங்க. நம்ம அப்படி தான் தெரிகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் 2 வாட்டி பார்ப்பேன். அப்படிலாம் ஒன்றும் தெரியல. அவங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால என்ன செய்கிறாங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்காங்க. அது என்ன செய்யுது, ஒரு
ஒரு குட்டி சந்தோஷம் தருது. அது ஆனால் உண்மை இல்லை. ஆனால் என்ன செய்யுது? ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவருக்கும் என்ன செய்யுது? நமக்கு எப்படி புகழ்ச்சி? யாராவது நம்ம ஒரு காஃபி போடுறது யாரோ ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு ஏதோ பெருசாக செஞ்சிட்ட மாதிரி ஒரு பெரிய ஃபீல். ஒரு சின்ன விஷயத்தை யாராவது நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் எதிர்பார்க்குறோம் இல்லையா? நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஒன்று போடுறோன்னு வைங்க, அன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொன்னால் போதும், நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி போயிடும்? சந்தோஷமாக போயிடும். ஆண்டவர் நம்மளை போல் என்ன செய்கிறார்? அவரை மன மகிழ்ச்சி படுத்தணும், அவரை துதிக்கணும்னு விரும்புகிறார். லேலுயா, லேலுயா. நமக்கு காம்ப்ளிமெண்ட் பிடிக்குதானே? இப்போது நம்ம படுத்து காலையில் எந்திக்கிறது கிருபை தானே, சரிதானே? அப்போ அவருக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் தானே? நம்ம கொடுக்குறோமா? ஏதோ இப்போ சொல்லுவாங்க, டேக் இட் அஸ் கிராண்டட். ஏதோ இதெல்லாம் செய்ய வேண்டிய, நான் படுத்தேன்னா காலையில் எனக்கு ஜீவனை கொடுக்க வேண்டியது என்ன கடமை? உங்கள் கடமை. படுத்து எழுந்திரிச்சேன்னா நான் ரெஸ்ட் எடுத்து ஒரு ஃபீல் எனக்கு வரணும். என்ன செய்யக்கூடாது? டயர்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. உடம்புலாம் என்ன செய்யக்கூடாது? வலிக்கக்கூடாது. வலிச்சிட்டுனா நமக்கு அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக போயிடும். ஆனால் என்னைக்காவது நீங்கள் படுத்து நல்ல ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுந்திரிச்சிருக்கிற என்னைக்காவது ஆண்டவர் என்ன இன்னைக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலான தூக்கத்தை, நல்ல ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் எனக்கு தந்திருக்காருன்னு என்னைக்கா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கோமா? காலையில் எழுந்துச்சி ஆண்டருக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்டு? காலையில் எழுந்துச்சி அவருக்கு ஒரு பாட்டு பாடினா அவருக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, பாஸ்டர் போன வாரம் சொன்னாங்க, ஆரம்பித்து வச்சுட்டு முடித்தாங்க. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். லேலுயா. உங்கள் குரலை யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் உங்கள் குரலை, உங்கள் முகரூபத்தை யார் பார்க்க விரும்புகிறார்? கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உங்களுக்கே கூட கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும்போது என் முகத்தில் இது இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், என் புருவம் இப்படி இருந்திருக்கலாம், என் மூக்கு இப்படி இருந்திருக்கலாம், என் வாய் இப்படி இருந்திருக்கலாம், இல்லை இந்த ஃபேஸே கொஞ்சம் இப்படி மாறி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன செய்யலாம்? தோணலாம். இல்லை யாரோ ஒருத்தர் இது இப்படி இருக்குன்னு உங்களை ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் காலையில் எந்திக்கும்போது என்ன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் இருப்போம்? சொல்லுங்களேன். இப்போ நம்ம இப்போ சர்ச்சில் இருக்கும்போது இதே ஃப்ரெஷ்ஷான முகத்தோடு இந்த முகத்துலேயே நம்ம காலையில் இருப்போம். காலையில் எந்திரிச்சோடனே பெண்களாக இருந்தால் எல்லோரும் ஒரு கொண்டையை போடுவோம். யாரும் ஏன்னா காலையில் எழுந்துச்சி வீட்டில் முதல்ல காஃபி போடணும், வேலை இருக்கிறனால இவ்வளோ அழகாலாம் யாரும் தலையை காலையில் எந்திரிச்சோடனே பின்றது கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்தா அழகாவா தெரியும்? இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் முகரூபத்தை காண்பின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக ப்ரஷ் பண்ணி முகம் கழுவிடுவாங்க. நிறைய பேர் ப்ரஷ் பண்ணுவாங்க, ஆனால் ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு முகத்தை கழுவுனா காலையில் என்ன செஞ்சிருது? அலர்ஜின்னு ஒன்று, ஒரு தும்மல். ஒன்றில் ஆரம்பித்தேன்னா 1 2 3ன்னு கண்டினியூ ஆயிடுது. அப்போது அதை கூட என்ன செய்ய முடியல. அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். தூங்கி முழித்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல் வேலையை எனக்கு கொடுங்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம குரல் நல்லாவா இருக்கும்? இருக்காது. தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு பாடுங்களேன், ரொம்ப சூப்பராலாம் யாருக்கும் என்ன செய்யாது, வராது. ரொம்ப ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ்க்கு வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்க விரும்புகிறார். ஆண்டவரே, நைட்டு நான் படுத்து இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன்,
எனக்கு என்னோட லைஃப் டைமில் ஒரு புதிய நாளை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, கூட்டி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 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 சத்தத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கேட்க விரும்புகிறீங்க. அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலே நான் படுத்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிட்டேன். என் உடம்புல எந்த வலியும் இல்லாமல் எந்திரிச்சிட்டேன். இல்லை ஏதோ வலி இருக்கா ஏசப்பா, முந்தின நாளில் உங்களுக்கு ரொம்ப வலி இருந்து இன்றைக்கி நைட்டு நீங்கள் படுக்கும்போது சில பேருக்கு, நிறைய பேர் பாடி பெயினில் சிவியராக படுத்துட்டு காலையில் எந்திக்கும் போது பரவாயில்லம்பாங்க. அப்போது அதுக்கெலாம் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செலுத்தணும். லேலுயா. காம்ப்ளிமெண்ட் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்கோமா? அது அவர் டியூட்டி. அவர் என்ன செய்யணும்? என்ன செஞ்சு தான் ஆகணும்? நான் அவர் பிள்ளையாக்கும், அதனால் என்ன செஞ்சாகணும்? அவர் இதெல்லாம் கட்டாயம் எனக்கு என்ன செஞ்சாகணும்? செஞ்சு ஆகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லாமல் ஆண்டவருக்கு நம்ம அதை காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் பொழுது காலையிலே நீங்கள் மன மகிழ்ச்சி அதை செஞ்சு பாருங்களேன். உங்கள் மனதும் உங்கள் இருதயமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாயிரும். லேலுயா, லேலுயா. அன்னைக்கு என்ன நடந்தாலும், அது நல்ல விஷயமா இருந்தாலும் ரொம்ப உங்கள் உள்ளே போகாது. அது ஏதோ நெகட்டிவாக அவங்க பக்கத்தில் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க நடக்குதுன்னா கூட அது உங்கள் உள்ளத்தில் அமிழ்த்தி உங்களை என்ன செய்யாது? சப்ரஸ் பண்ணாது. லேலுயா. அடுத்தது, உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வார்த்தைக்கு நான் தேடின பொழுது எல்லாத்துலேயுமே மேரேஜ் அப்படின்ற வார்த்தை தான் இருந்தது. கர்த்தர் நம்மளை என்ன சொல்கிறார்? அவர் மணவாளன், மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள தான் அவர் என்ன செய்கிறார்? வரப்போகிறார். அப்போ அவர் நம்மோடு என்ன செய்திருக்கிறார்? ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? லேலுயா. மேரேஜுங்கிறதே ஒரு உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவரோடு என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த வருட வாக்குத்தத்தம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் நமக்கும் நடுவிலே தேவனே என்ன செய்திருக்கிறார்? ஒரு உடன்படிக்கையை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். லேலுயா. எப்போ பெருக பண்ணுகிறார்? அவரோட உடன்படிக்கையை நம்மளோடு ஏற்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறார்? திரளாய் பெருக பண்ணுவார். அந்த வசனங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனமா என்னும் உடன்படிக்கையை தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அப்போ நம்மளும் எதுலலாம் விருத்த சேதனம் அடையணும்? பாஸ்டர் போன வாரம் சொன்னாங்க, வாய்க்கு பெரிய கடிவாளம். அப்போது கண்ணுக்கு, இப்போது வாய்க்கும் போடணும், கண்ணுக்கும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? போடணும், காதுக்கும் போடணும். ஏன்னா அதிகபட்சமாக எல்லோரும் எதுதான் வச்சுருக்கோம்? இப்படி ஃபோனை தான் கையில் என்ன செய்கிறோம்? வச்சிட்ருக்கோம். சமீபத்தில் ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன். அது எப்படின்னா, காது இருக்குது பார்த்தீங்களா? இந்த காது அந்த ஒரு கர்ப்பப்பை மாதிரி, அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். அதில் குழந்தை தலை இந்த கீழே இருக்குது. அப்படி குழந்தை இப்படி வளைஞ்சு தானே இருக்குது. அதே மாதிரி ஒரு பிக்சர். அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா, என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் கேட்குறது ரொம்ப கவனமாக கேட்கணுமா. எப்படியும் ஒரு சின்ன செல் உள்ளே போய் தான் ஒரு குழந்தையாக உருவாகுது. அதே போல் நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்குறீங்கன்னா, நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே பெருகி நல்ல விஷயங்கள், நற்காரியங்கள் உங்களிலிருந்து என்ன செய்யுமா? வெளிப்படும். இது ஒரு நெகட்டிவான விஷயங்கள், தீயதான காரியங்களை நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க, அது மல்டிப்ளை ஆகி வெளியே வருமா? லேலுயா.
அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நம்ம கேட்குற விஷயத்தில் எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நமக்குள்ளே என்ன செய்யுது? மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வைங்க, இது நல்லாவே இல்லை, இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, உங்கள் பார்வைக்கு அதை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணினாலும், அப்படியே நீங்கள் விட்டுட்டு என்னைக்காவது போயிருக்கீங்களா? நான் இது கரெக்ட் தான் பண்ணியிருக்கேன், இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு உங்களால் மூவ் ஆன் ஆக முடியுமா? யாரோ ஒருத்தர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, இல்லை நான் இது இப்படிலாம் பண்ணலை, இது கரெக்டாக தான் நான் என்னச்சு, நீங்கள் அதை எதையாவது ஒன்று சொல்லி நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ண தான் என்ன செய்வீங்க? முயற்சி பண்ணுவீங்க. நேரடியாக அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியலைன்னா கூட, இல்லைன்னா உங்கள் மைண்டில் காலையிலேருந்து அந்த நாள் ஃபுல்லாக இது கரெக்டு தான் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தை தானே சொன்னாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள மல்டிப்ளை பண்ணிடுச்சா? அப்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அது நமக்குள்ளே பெருகும். லேலுயா, அது நமக்குள்ளே பெருகும்போது விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது தேவன் நம்மத்திலே அற்புதங்களை செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். லேலுயா, லேலுயா. அப்போது கண் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், காது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், வாய் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், இருதயமே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், ஆண்டோட சித்தமும் வேறையாக இருக்கும். அப்போ தேவ சித்தத்துக்கு நேராக நம்ம விருத்த சேதனமாகி என்ன செய்யணும்? போகணும். லேலுயா. முதலாவது கர்த்தர் எந்த உடன்படிக்கை பண்ணாருன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஆதியாகமம் 6:17-18. லேலுயாம். நோவாவோடு என்ன செய்கிறார்? கர்த்தர் முதலாவது ஒரு மனிதனோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. நோவாவோடு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே தான் இருந்தார். ஆனால் உடன்படிக்கைன்னு பண்ணது யாரோட தான் பண்ணுறாரு? நோவாவோட தான் பண்ணுறாரு. யோசித்து பார்த்தேன், அந்த காலத்தில் இருந்த எல்லாரோடையும் அவர் எப்படி இருந்தாராம்? உத்தமராக இருந்தாராம். அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார்? எவ்வளவு தேவனோட நெருக்கமாக இருந்திருப்பார், எவ்வளவு. அப்போ மழைலாம் பெய்யலை அந்த டைமில். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிரளயம் வரப்போது, பேழையை உண்டாக்குன்னு சொல்கிறாரு. நமக்கே எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் வெள்ளம் வரப்போதா அப்படின்ன மாதிரி தான் இருந்திருக்கும். நானே சொல்கிறேனே, இந்த வருஷம் முன்னாடி 2015-16 வெள்ளம் வரும்போது உண்மையாகவே பயம் இருந்துச்சு எங்களுக்கெலாம். மேலே வரைக்கும் தண்ணி வந்துட்டு, இன்னும் அங்கே 1,00,000 கண்ணாடி தண்ணி திறந்து விட்றாங்களாம். அவ்வளோ தண்ணி வந்தால் எங்கே போக அப்படின்ற உடனே நைட்டு 9 மணி 10 மணிக்கெலாம் இன்கேஸ் வெள்ளம் வந்துட்டுனா கரண்ட் போயிடும். அப்போது என்ன செய்யணும்? தண்ணி பேசிக்காக நமக்கு தண்ணி தேவை. நைட்டு 9 மணிக்கு மோட்டரை போட்டு தண்ணி ஏற்றணும். மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வந்தோம், கரண்ட் போயிட்டுனா வேணும்ல லைட்டு, வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே ஆற்றுல அந்த 10 மணிக்கும் ஆற்று பாலத்தில் ஒரு பெருங்கூட்டம். எதை பார்க்க? வெள்ளத்தை பார்க்க. அப்போது அன்னைக்கு உண்மையாகவே பயம் இருந்தது. நாங்கள் விடிய நியூஸ் பார்ப்போம், அப்புறம் உட்காந்து ஜோமணும், ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஆனால் இந்த வெள்ளம் வந்தப்போ
ஆழ்வாருக்குள்ளெல்லாம் என்ன செய்யாது, வெள்ளம் வராது. ஏன்னா ஆழ்வாரில் வெள்ளம் ஊருக்குள்ளே வந்ததே இல்லை. அதுதான் விஷயம். 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெள்ளம் வந்திருக்கு. அப்போது அந்த 100வது வருஷத்தை பார்த்த ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி தெரில. 1-2 பேர் ரொம்ப வயசான உங்கள்கிட்ட இருக்கிற பாட்டிமார்கிட்ட கேட்ட மட்டும், நான் இந்த ஊருக்கு வந்த நாள்லேருந்து இப்படி ஒரு வெள்ளத்தை நான் பார்த்ததில்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்போது என்ன இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்படி ஒரு வெள்ளம் வரும்னு எதிர்பார்க்கல. வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவரே இதுக்கு மேலே வெள்ளம் வந்துடக்கூடாது, இதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஊர் அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு போகும்போது ஆண்டரை நோக்கி கூப்பிட்டோம். ஆண்டரும் அந்த டைமில் கூப்பிடும்போது ஆண்டர் ஜெபத்தை கேட்டார். லேலுயா. ஆனால் அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்துருங்கும் போதே ஜெபம் பண்ணும்போது வெள்ளம் ஊருக்குள்ளே வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஹெவி ரெயின் இருக்கும் அப்படின்னு. போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆண்டோட பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். லேலுயா. நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம்மையும் பாதுகாப்பார். நாம் வசிக்கிற பட்டணத்தையும் ஊரையும் கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயம் பாதுகாப்பார். லேலுயா. லேலுயா. 3-4 நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக என்ன இல்லை, கரண்ட்டே இல்லை. மெழுகுவர்த்தி கூட ஆழ்வார்த்தி நேரெல்லாம் கிடைக்கல. ஏன்னா கடையும் இல்லை, எல்லா கடைக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. கடைக்காரங்களுக்கும் பொருள் இல்லை, அதுதான் உண்மை. மெழுகுவர்த்தி வாங்க போனால் இந்த தீபாவளிக்கெலாம் அந்த குட்டியாக அந்த சின்ன விளக்கு மாதிரி பற்ற வைப்பாங்க பார்த்தீங்களா, அது கிடச்சது எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சோம். இந்த அகல் விளக்கு மாதிரி இருக்கிற அதில் திரி வச்சு இது பண்ணால் வந்துரும்னு சொல்லி எங்கள் வீட்டில் நான் சொப்பு சாமானை ரொம்ப பத்திரமா எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்ததாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா அது ஒரு 3 வீடு தாண்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பத்திரமா நான் அதை வச்சுருந்துருப்பேன்னு. ஒரு பானையில் போட்டு அதை ரொம்ப பத்திரமா வச்சுருந்து, உண்மையாகவே அந்த சொப்பு சாமான் தான் உதவிச்சு. அதில் குட்டியாக இருக்குமா, அதில் எண்ணெயை ஊற்றணும். திரிக்கு எங்கே போக, எங்கே திரி கிடைக்கும்? வீட்டில் இருக்கிற ஏதா பழைய நாடாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை உள்ளே போட்டு நல்ல எண்ணெயில் முக்கி கொளுத்து வச்சோம். நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு எதான் அதுதான். லேலுயா. பகலில் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் இருட்டு ஆரம்பித்த உடனே எங்கெல்லாம் லைட்டு தேவையோ அங்கெல்லாம் தூக்கி வச்சுருவோம். அந்த நாட்கள்லேயும் கர்த்தர் நமக்கு, நான் நினச்சேன் இத்தினோண்டு விளக்கு அது 20 நிமிஷமோ என்னமோ தான் எரியுது, இது என்னைக்கு கரண்ட் வரும்னு தெரியல. மொத்தத்தில் அதுவே 10 தான் கிடச்சிது. பெட்ரூம்லேயே ஒன்று வைக்கணும். நைட்டு தூங்கும்போது நீங்கள் அணைச்சிடலான்னு வைங்களேன், முழிச்சிருக்கிற வரைக்கும் வேணும்ல. அப்புறம் பாத்ரூமுக்கு ஒன்று வேணும். 2 ஒரு நாள் யூஸ் பண்ணேன்னா, நீங்கள் 9 மணிக்கு 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வைங்க, அது வரைக்கும் என்ன வேணும், லைட்டு வேணும். 20 நிமிஷம் எரியறதை வச்சு எப்படி ஓட்ட? ஆண்டர் அந்த நேரத்தில் ஒரு டூ ஓல்டு பேக் போய் எப்படியோ அந்த நேரத்தில் அந்த நேரத்தை கடக்கிறதுக்கு சமயத்திற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். லேலுயா. இதே போல தான் இந்த நோவா பேழையை உண்டு பண்ணும்போது எல்லோரும் என்ன செஞ்சுருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க. அவர் என்னெல்லாம் அந்த பேழையை ரெடி பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. இப்போ இருக்கிற மிஷினரிஸ்லாம் அப்போ கிடையாது, எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான், ஃபிசிக்கல் ஒர்க் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். லேலுயா. அவங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் அவர் என்ன செய்யலை, ஆண்டரை விட்டு பின் வாங்கலை. ஆண்டு பேழையை செய்ய சொல்லியிருக்கார், ஆண்டு என்னோடு பேசியிருக்கிறாருன்னு சொல்லி தைரியமாக என்ன செய்கிறாங்க, நோவா பேழையை உண்டு பண்ணுகிறார்.
அவர் மட்டுமா உள்ள போனார், அவர் உத்தமமாக பின்பற்றி அவரோட குடும்பத்தையும் பின்பற்ற வைத்து 8 பேர் என்ன செய்கிறாங்க, பேழைக்குள்ளே உட்பிரவேசித்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேழை சபைக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. லேலுயா. அப்போது சபையாகிய பேழைக்குள்ளே நாம் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம், அந்த நோவா பேழைக்குள்ளே எப்படி பாதுகாக்கப்பட்டாங்களோ அதே போல் கர்த்தர் நம்மையும் பாதுகாக்கிறார். லேலுயா. எல்லா தீங்குக்கும் பாதுகாக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இப்போ நடந்துட்டுருக்கிறதே பெரிய தீங்கு தான், இதுக்கு மேலே ஏதாவது நடக்கணுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்றியும் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார். அப்போது இதை விட பெருசாக என்ன நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பெருசாக ஏதோ ஒரு ஆபத்துக்காக குட்டியாக ஆண்டு ஏதோ ரைட் அந்த பெருசாக வந்தேன்னா, அவ்வளோ பெரிய தீங்கு வந்துச்சுன்னா என் பிள்ளைங்களால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதனால் இது வேணால் நடந்துட்டு போட்டும். அப்படி நடக்கிற விஷயத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். லேலுயா. லேலுயா. அடுத்ததாக 2ஆம் உடன்படிக்கை, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. வாசி. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. லேலுயாம். லேலுயா. அடுத்ததாக 2ஆம் உடன்படிக்கை என்ன பண்ணுகிறாரா, மனிதனோடும் சகல ஜீவ ஜந்துக்களோடும் கர்த்தர் பண்ணுகிறார். மனிதனோடு பண்ணுற ஆண்டவர் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியும். அந்த மிருகத்துக்கு என்ன தெரியும், ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னு தெரியுமா என்ன? தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ கேரளாவில் வயநாட்டில் வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, நிலச்சரிவு வந்து பெரிய ஒரு ஆபத்து வந்துச்சு. அப்போது ஒருத்தவங்க வீட்டில் வளர்க்குற கிளி வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்கு. ரொம்ப அன்ஸ்டேபிளாக கிளி வந்து இப்படி அங்கேயும் இங்கேயும் போய் ரொம்ப பொதுவாக கத்தாது. அன்னைக்கு அந்த நிலச்சரிவு ஏற்படுகிற அன்னைக்கு காலையில் அது என்ன செய்திருக்கு, அளவுக்கு அதிகமாக கத்தி அங்கேயும் இங்கேயும் போய் ரொம்ப அன்ஸ்டேபிளாகவும் அவங்க நினச்சிருக்காங்க ஏதோ அசாதாரணமாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க அந்த இடத்த காலி பண்ணி கிளியும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எச்சரிப்பு எதனால் வந்திருக்கு, கிளினால் வந்திருக்கு. லேலுயா. கிளியை கொண்டு ஒரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஏன்னா உடன்படிக்கை அந்த கிளியோடையும் கர்த்தர் பண்ணினார். லேலுயா. அதனால அது என்ன செய்யுது, எச்சரிக்கை, அரசாங்கம் எச்சரிக்கை கொடுக்க தான் செஞ்சுச்சு. ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அது ரெட் அலர்ட்டாக மாறுச்சு. ஆனாலும் பாதுகாக்க முடியல. ஒரு அளவு தான் சில நேரம் வக்கெட் பண்ணி கொண்டு போக முடியும்.
பில்டிங்கு 300 பில்டிங்ஸ்க்கு மேலே அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல இடிஞ்சு விழுந்துடுச்சான். அப்படி எப்படி அது அடிச்சுட்டு போகுதுன்னா, இந்த பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், சும்மா ஏதோ நம்ம ஏதோ இந்த நோட்டை இப்படி தள்ளுவோம் பார்த்தீங்களா, இப்படி தள்ளிட்டு போகுது மொத்த பில்டிங்கையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து யார் தான் பாதுகாக்க முடியும்? கர்த்தர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். லேலுயா. எந்த மனுஷனும் பாதுகாக்க முடியாது. அதில் இடிபாடுகளுக்குள்ளே மாட்டி பாதுகாக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அவங்கள ஒரு ரேடார் வச்சுலாம் கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா எவ்வளோ ரேடார் வச்சு எடுக்கிறாங்களோ, எத்தனை அடி ஆழத்தில் இருக்காங்கன்னு பார்த்து ஜேசிபி வச்சு எடுக்கிறாங்க. ஜேசிபி வச்சு எடுக்கும்போது எப்படி தெரியும் இதில் தான் அவங்க இருக்காங்கன்னு? அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மனுஷனா மிருகமானு தெரியாது, உயிரோடு இருக்காங்களானும் தெரியாது. உயிரோடு இருக்காங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க ரேடாரில். இங்கே ஒரு உயிர் இருக்குது, ஹார்ட் பீட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இவ்வளோ நாள் இவ்வளோ இதில் நீங்கள் பாதுகாத்துட்டீங்க, இவங்க நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறோம், அதை அவங்கள பாதுகாத்து வெளியே கொண்டு வரோன்னு எடுக்கிற ஸ்டெப்பில் அவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எதுவும் வேறு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஒரு 10 அடி ஆழத்தில் அவங்க இருக்காங்கன்னா ஜேசிபி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படியும் சில பேரை ஆண்டவர் உயிரோடு பாதுகாத்தார். லேலுயா. இந்த உடன்படிக்கை என்னென்னா, இனிமேல் ஜலத்தினால பூமி முழுவதும் நான் அழிக்க மாட்டேங்கிறது தான். லேலுயா. நம்மளும் இந்த வருஷம் கேட்போம். மே மாதம் ஜூன் வரும்போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வருஷம் 150 சென்டிமீட்டர் மழை பெய்யும். 100 சென்டிமீட்டருக்கே என்ன செய்ய மாட்டேங்கி, 103 சென்டிமீட்டர் 105 நினைக்கிறேன் லாஸ்ட் டிசம்பரில் பெஞ்ச மழை. அதுக்கே என்ன செஞ்சிருச்சு, 2 டிஸ்ட்ரிக்ட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியில் முங்கிடுச்சு. இவங்க சொல்கிற அளவுலாம் பெஞ்சிச்சுன்னா எந்த ஊருமே என்ன செய்யாது, தாங்காது. இப்போவே ஆண்டவரை நோக்கி என்ன செய்வோம், கூப்பிடுவோம். என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு என்ன செய்வார், சேமத்தை கட்டளையிடுவார். லேலுயா. லேலுயா. ஆழ்வாரெல்லாம் ஆறு ஒரு பக்கம் சொல்லுவோம், எங்கள் ஊரில் ஆறு ஓடுது, வாய்க்கால் ஓடுது, குளம் ஓடுது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே உடஞ்சி போச்சு. லேலுயா. ஆனாலும் எங்கள் ஆழ்வார் திருநகரில் இருந்து அவ்வளோ பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். லேலுயா. ஆழ்வார் திருநகரியில் உயிரிழப்பு இல்லை, ஆனால் சுற்றி இருந்த கிராமங்களில் நிறைய உயிரிழப்பு இருந்தது. வாய்க்காலெலாம் அப்படி ஆடு மாடுலாம் அப்படி போச்சுன்னாங்க. வெள்ளம் தண்ணி வடிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே வீடுகளில் எல்லாருமே கோழி ஆடு, 2 ஆடு வளர்த்தாங்க, 4 ஆடு வளர்த்தாங்க, அப்படி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் என்னது, வருமானம். ஒரு நாளில் ஒரு 10 மாடு போயிடுச்சுன்னு வைங்களேன், அது அவங்களுக்கு ஒரு மாடை 30,000க்கு மேலே சொல்லுவாங்க. அப்போ அதுவே லேக்ஸ் கணக்காக அவங்களுக்கு என்ன செய்யுது, லாஸ். ஆனால் அந்தந்த நபர்களோட ஜீவனை பாதுகாத்தார். மக்கள் சொன்னாங்க, வீட்டில் இருக்க முடியாமல் அங்கே ஸ்கூலில் இருக்கிற ஹை ஸ்கூலில் போய் எல்லோரும் ஸ்டே பண்ண வச்சாங்க. நம்ம சபை மக்களும் சில பேர் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டி அங்கே இருக்கும்போது கேட்டோம், எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடெலாம் கிடைக்குதா? பாஸ்டர், சாப்பாட்டுக்கெலாம் எந்த குறையும் இல்லை பாஸ்டர். வீட்டில் இல்லை, வீட்டில் சில பொருள் பிள்ளைங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் தண்ணியில் முங்கி போச்சு. அதெல்லாம் அவங்க பாதுகாக்க முடியல. இவ்வளோ தண்ணி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தண்ணியில் தான் அவங்க வெளியே வரணுங்கும்போது எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் தான், ஆனால் எவ்வளோ பொருளை எடுத்துகிட்டு வர முடியும், ட்ரெஸ்ஸஸ் இல்லை. அப்புறம் இருக்கிறவங்க சர்ச்சில் இருக்கிற பசங்க அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க. சாரீஸ், ஜென்ஸ்னால் அவங்களுக்கு ஷர்ட்ஸு,
ஆனால் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு பால் இருக்கா, உங்களுக்கு சாப்பாடு இருக்கா? எங்களுக்கு நாங்கள் நல்லா சாப்பிட்றோம் பாஸ்டர், எங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடுங்க. பால் பாக்கெட்லாம் எங்களுக்கு பால் பாக்கெட் கிடைக்கல, ஆனால் அங்கே வெளியே இருந்து கொடுப்பாங்க இல்லையா, சபை மக்கள் தான் யாரா அவங்க மொத்தமாக வாங்குவாங்க, வாங்கிட்டு வந்து பாஸ்டர் இருந்தாங்க பால் பாக்கெட். ஆண்டு அந்த கடையே இல்லாத சூழ்நிலையிலும் எங்கள் ஊருக்கு எந்த வாகனமுமே வர முடியாது. அப்போ ஒரு 1 வீக்குக்கு என்ன செய்ய முடியாது, வெளியே இருந்து எந்த பொருளுமே வர முடியாது. தூத்துக்குடி வரணும்னா தூத்துக்குடிக்கு ஆழ்வாரை தாண்டினதுமே ரோட் பிளாக், கம்ப்ளீட்டாக ரோடு கொலாப்ஸ் ஆகிட்டு வெள்ளத்தினால. திருநெல்வேலி போகணுன்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஆழ்வார்த்தினரி ஊர் ரோடு மட்டும்தான் அந்த இடத்துல உடையல. ஆண்டர் ஆணை கட்டி வச்சிட்டாரு நினைக்கிறேன், இந்த இடத்துல உடஞ்சிடாத அப்படின்னு. இந்த பக்கம் ஆழ்வாரை தாண்டி கொஞ்சம் வெளியே போனதுலேருந்து ஏகப்பட்ட இடத்துல உடஞ்சிருந்துருது, ஏகப்பட்ட இடம். அவ்வளோ ரோடு சூப்பராக போட்டு நீட்டாக இருந்தது, அவ்வளோ கொலாப்ஸ் ஆகிட்டு. ஒரு வண்டி வெள்ளிக்கிழமை வெள்ளம் வந்து அந்த வீக்கெண்டுக்கு அப்புறம்தான் வண்டிகளே வர ஆரம்பிச்சது. ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் அவனை மாதிரி ஒரு குட்டி பாப்பா உண்டு, கேபா மாதிரி. சின்ன பொண்ணு தான், அவளுக்கு இல்லாத நேரம் ஒன்றுமே கிடைக்கலன்னொன்னே, ஏ பாட்டி எனக்கு அது கடை இல்லைன்னு சொன்னாலும் அவளுக்கு புரிஞ்சிக்க முடியல. எனக்கு ஏதாவது தான்னு கேட்குறா. அதனால் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு, எங்கள் தெருக்குள்ளே ஹெலிகாப்டரும் வர முடியாது, நான் ரொம்ப ஒடுங்கி இருக்கும், மரங்களாக இருக்கும், போஸ்ட்டு நிறையா இருக்கும். அதனால் காப்டர் உள்ளே வர முடியாது தெருக்குள்ளே. ஏதாவது காப்டர்லேருந்து போடுறாங்கன்னா என்ன தான் செய்வாங்க, தெரு முக்கில் தான் போடுவாங்க, அங்கே தான் கொஞ்சம் இடம். அப்போது அங்கே மொத்தமாக போட்டாங்கன்னா உடனே இந்த வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குது, அவளுக்கு வேணும்னு சொல்லி பிஸ்கெட் பாக்கெட்டு, ப்ரெட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அவள் கொண்டு என்ன செஞ்சா, அமைதியாக இருந்தா. இப்படிப்பட்ட வெள்ளத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார், இனிமே கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். லேலுயா லேலுயா. இன்னும் அங்கே ஒர்க் ஷாப்லலாம் பைக்கு இன்னும் நிற்கிது, இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது. ஆழ்வார்த்தினேரி ஒர்க் ஷாப்பில் இன்னும் ஒரு வெள்ளம் வந்து 1 வருஷம் கிட்ட ஆக போகுது, இன்னும் என்ன செய்யுது, நிற்கிது. காரு தான் ஓட்டுறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் உண்டு. உங்கள் ஆட்டோ அவங்க வெளியே தான் தெருவில் தான் விடுவாங்க. என்னென்ன ஆச்சு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பித்தனால அண்ணன் ஆட்டோவை மறந்துட்டாங்க. ஆட்டோ ஃபுல்லாக தண்ணியாகி திருப்பி 2 வாட்டி நான் ஒர்க் ஷாப் போயிட்டு வந்துட்டேன்க்கா, இன்னும் ரிப்பேர் ஆகுது அப்படின்னாங்க. இப்படி எல்லாரோட பொருட்களும் சேதமானாலும் திருப்பி அதை மறுபடி சரி பண்ணி மறுபடி சகஜ நிலைமைக்கு ஒரு சில நாட்களுக்குள்ள ஒரு சில மாதங்களில் திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். லேலுயா லேலுயா. அடுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கை இரத்தத்தினாலே அவர் நம்மோடு என்ன செய்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். லேலுயா. அந்த இரத்தத்தினால தான் நமக்கு என்ன செய்யுது, மீட்பு உண்டாகுது. திருவிருந்து ஆராதனையில் அவரோட இரத்தத்தை நம்ம புசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது அவரோட இரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்கிறார், நம்மோட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இரத்தம் இல்லாமல் என்ன இல்லை, மீட்பு இல்லை. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிருகங்களை வெட்டி பலி செலுத்தி இரத்தத்தினால தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அப்படி பலி செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டான்னு ஒரே தரம் கிருபாதார பலியாய் அவர் நமக்கு ஐஜீவனை கொடுத்தார். லேலுயா லேலுயா.
அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். ரத்தம்னா ஒரு சொட்டு 2 சொட்டு ரத்தம் இல்லை, தன்னுடைய சரீரத்தில் இந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்தியமான உடன்படிக்கை. அந்த இரத்தத்தினால் நமக்கு என்ன உண்டாகுது? விடுதலை உண்டாகிறது. லேலுயா. இரத்தத்தினாலே சுகம் உண்டாகிறது. இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். லேலுயா, லேலுயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். நீ கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். யாவர் எழுப்பி நின்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். உங்களை என்னையும் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்த தெய்வம் சொல்கிறாரு, நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய பிரியத்தை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? தம்முடைய ஜீவனையே உங்களுக்காக எனக்காக தந்து, தம்முடைய ஜீவனை தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் தந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். 1 யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை உங்களுக்கு தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கையிலே ரொம்ப விலையேற பெற்ற உடன்படிக்கை என்னன்னா, இரத்தத்தின் மூலமாக பண்ணுற உடன்படிக்கை தான் அது விலையேற பெற்ற உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கையை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார், இரத்தத்தினால என்னோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பிசாசு சொல்லுவான், தேவனுடைய பிரியம் என் மேலே இல்லைன்னு நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவனுடைய பொய்யை நம்பக்கூடாது. அல்லேலூயா. தேவன் என் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை குறித்த ஒரு சாட்சி, தாய் உருவாகும் முன்னே என் கருவையும் கண்கள் கண்டதேங்கிற அந்த பாடலை, நரம்புகள் உருவாகும் முன்னே எலும்புகள் உருவாகும் முன்னே தரிசனம் உருவானது, அந்த பாட்டை எழுதின அந்த பாடகர் டெல்லி பட்டணத்தில் குப்பை பொறுக்கிட்டு இருந்தாராம். குடும்பத்தினாலே கைவிடப்பட்டு குப்பை பொறுக்கிட்டு இருந்த அவர், அருமையான தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுடைய பாடல், நாதா உம் கரத்தில் நான் இசைக்கருவினான், அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் குப்பை பொறுக்குவாராம். அவரை கர்த்தர் அந்த பாடல் மூலமாக ரட்சித்து இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் நல்ல ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த பாடல் கோடிக்கணக்கான மக்கள் பாடுறாங்க. அல்லேலூயா. அந்த பாடல் இன்னும் ஊழியம் செஞ்சிட்ருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், நான் மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கும் பொழுதும் அந்த பாடல் எனக்கு ஊழியம் செஞ்சு. அல்லேலூயா. நரம்புகள் உருவாகும் முன்னே, அது ஒரு அடி பாடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றார், இப்போ இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமென். அநேக கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய பாடல் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார். யூடியூப்லலாம் எத்தனையோ லட்ச மக்கள் அந்த பாடல் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை என்னை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். பிசாசு சொல்கிற பொய்க்கு நாம் செவி கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நான் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய நேசம் உம்முடைய பிரியம் என் மேலே இருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நான் மனமகிழ்ந்து துதிக்க முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நான் உம்மிடத்தில் அன்பு கூற இது காலை வேளையில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு தாய் தகப்பனில் கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த டெல்லி பட்டணத்தில் ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த மகனை அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் நீர் பயன்படுத்துவேன். நான் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேலே இருக்கிறதா ஆண்டவர். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களோட கூட நீர் உடன்படிக்கை பண்ணி உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பாவங்களெல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றிருக்கிறீங்க. ஆண்டவரே வரப்போகிற எல்லா அழிவுக்கு நீர் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அப்பா மெய் ஸ்தோத்திரிக்கிற அந்த பேழைக்குள்ளே இருக்கிற அந்த 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் வார்த்தையின்படி. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை பண்ணாதவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க கத்தாவே நீர் அனுக்கிரம் பண்ணுங்க. அந்த பாவம் மன்னிப்புக்கு அந்த ஞானஸ்நானத்தை பெறவு அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் மாறவு கத்தாவே நீங்கள் அனுக்கிரம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மாம்சத்தை இரத்தத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள கத்தாவே நீங்கள் அனுக்கிரம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா மெய் ஸ்தோத்திரிக்கிற நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கலக்கங்கள், வியாதிகள், அப்பா பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களுடைய பிரியம் எங்கள் மேலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து மகிழ்ச்சியோடு நாங்களுமே ஆராதிக்க எப்பொழுது மன மகிழ்ச்சியாய் காணப்பட கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது எங்களுடைய பலனாய் இருக்கிறங்கிற வார்த்தையின்படி பலனாய் காணப்பட கர்த்தாவை அனுக்கிரம் பண்ணுங்க. உடைய பரிசுத்த ஆளுக்களாய் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குற அந்த புதிய வாரத்தை அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. கனமகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சத்தத்துவை சொல்லுங்க. என் ஆத்துமாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.